சுவையான உணவின் அடையாளம். சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence. ஒரு ஆண்டி வந்தாங்க, சரி பயங்கரமா பாராட்டி செல்ஃபி எடுக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னா நேரா வந்து, ராம்குமார் இந்த தடவை ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணேன்னு சும்மா வாயில பேசியே ஏமாத்திட்டீங்க. அடுத்த தடவை ஒழுங்கா அலெக்ஸ் மாதிரி ஹார்மோனியம் கொண்டு வந்து பாடுங்க அப்படின்னாங்க. பாட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக செட் ஆகலை. அங்கே இருந்த சூழ்நிலைகளுக்கும் நம்மளுக்கும், நம்ம டைப் ஆஃப் காமெடிக்கு அவங்க டைப் ஆஃப் காமெடிக்குனா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பிடிச்சி அந்த நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கொரோனா வந்துருச்சு. நான் ஸ்டாண்டப் காமெடிக்கு ஐடியை விட்டு ஃபுல் டைமாக வந்தது என் ஸ்டாண்டப் காமெடி மேலே நம்பிக்கையை விட என் ஐடி வாழ்க்கை, ஐடி ஸ்கில்ஸ் மேலே இருக்க நம்பிக்கையால் தான். ஏன்னா அங்கே நல்ல நல்ல ப்ரொஃபைல். இப்போ எங்கள் ஃபார்மேட்டே இது தங்கிலீஷ் தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொலோக்கியலாக இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசணும்னா அப்படி தான். நீ தனித்தமிழில் ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ அவன் பாவம், அவனுக்கு என்ன மென்டல் ஸ்டேட்டில் இருக்கோ, அவனுக்கு வீட்டில் என்ன பிரச்சனையோ, அவனுக்கு ஆஃபீஸில் என்ன பிரச்சனையோ, ஒரு அவன் மேனேஜரை திட்ட வேண்டியதை வந்து என்னைய திட்டுவான். இந்த மேனேஜர் நீங்களே இப்படி தானே, நீங்களாம் இப்படி தாண்டா நீ ஓமே. அதனால ஹெச்ஆர்ஸ் வராங்க, வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்துட்டு சொல்லு சொல்லு இன்னும் 4 ஜோக்கியா மேலே சொல்லு அப்படின்னு வாங்கிட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அங்கே இருக்காங்க. ஒருத்தர் 1.5 மணி நேரம் தமிழில் பேசுறது அவ்வளோ நேரம் கேட்குறதே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது வந்து அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் யாரும் தமிழில் பேசியே கேட்டு எவ்வளோ நேரங்க ஆச்சு. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். முதல் முறையாக ஒரு அப்ளாஸ் இல்லாம ஒரு ஸ்டாண்டப் காமெடி வந்து இன்னைக்கு பண்ண போறாரு. அப்படி சொல்லிடலாமா? ஸ்டாண்டப் காமெடியான்னு தெரியல, இன்டர்வியூ தானங்க கூப்பிட்டீங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ்ல கேட்குறீங்க? இல்லை பட் வணக்கம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து உண்மையிலேயே வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம்லையும் சரி ட்விட்டர்லையும் சரி. உங்களுடைய வீடியோஸ் ரொம்ப நாளாவே இந்த ஐடி அண்ணாச்சின்னு சொல்லிட்டு முதல்ல பேசி நிறைய வந்துச்சு. யார் இவர், ரொம்ப ஒரு ஓல்டு மேன் ஒருத்தர் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா, அப்புறமா பார்த்தா அது கூர்ந்து பார்க்கறதும் தெரிஞ்சு இவர் வந்து ஓல்டு மேன் இல்ல, இது வந்து சசிகுமாரோடைய ஏதோ சொந்தக்காரர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். லோ பட்ஜெட் சசிகுமார், லோ பட்ஜெட் சசிகுமார் மாதிரி. ஆமா, நிறைய பேர் உங்களை அப்படி வந்து சொல்றாங்க. சோ அது எப்படி சசிகுமாரே பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருக்காரு? அது வரைக்கும் அவரை பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு நிறைய பேர் வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இவரை பார்த்தா லோ பட்ஜெட் சசிகுமார் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சசிகுமார். அவர் நிறைய உள்வாங்கி சில மேனரிசம்ஸ்லாம் அவர் மாதிரி கூட சிரிச்சிங்க. ஆமா ஆமா, நிறைய வீடியோஸ்ல பண்றது. ஓகே, ஸோ இப்படி இருந்த ஐடி அண்ணாச்சி எப்படி அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? ஏன்னா வந்து ஐடிங்கிறது ஒரு மலைக்கு மடுக்குமான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஐடி டு ஸ்டாண்டப் காமெடி. எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து இந்த மேடை பேச்சு, ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு. 10th வரைக்கும் நான் கிளாஸ்ல உட்காந்தனால விட இந்த தமிழ் வாத்தியாருக்கு பெட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்த தமிழ் வாத்தியார் தான் அந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, நாடக போட்டிக்கெல்லாம் எல்லாரையும் கூட்டு போவாங்க இல்லையா. ஸோ அவர் கையை பிடிச்சிட்டு தென்காசி, நான் திருநெல்வேலியில தான் படித்தேன், சென்ட் ஜான்ஸ் ஒரு தூய யோவான் மேல்நிலைப் பள்ளின்னு, அது ஒரு அரசு உதவி பெறும் ஒரு பள்ளி, அங்கே தான் நான் படித்தேன். அங்கேருந்து எங்கள் தமிழ் வாத்தியார் என்னை கையை பிடிச்சி செங்கோட்டை, தூத்துக்குடி எங்கே காம்படிஷன் இருந்தாலும் கூட்டு போயிடுவார் பேச்சு போட்டியில் பேசுறதுக்கு. ஸோ அவங்க கூட சுற்றிட்டு ஃபுல்லாக பேச்சு போட்டி அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு. பட் இவன் எப்படியே சுற்றிட்டு இருக்கான், அப்புறம் 11th 12thலாம் சரியாக படிக்கலாம், மார்க் எடுக்கலாம்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன 11th 12th வேறு ஒரு மெட்ரிகுலேஷன் மாதிரியாக ஒரு ஸ்கூலில், இப்போ ஸ்டேட் போர்டு தான், பட் அது அந்த உட்காந்து அடித்து படிக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நல்லா மார்க்லாம் எடுத்தேன். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலியில் படித்தேன். அங்கேயே ஃபஸ்ட்டு 3 வருஷம் அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வரல. அப்புறம் ஃபைனல் இயரில் அந்த பிளேஸ்மெண்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் வேலையெல்லாம் கிடச்சிருச்சு. நல்லா படித்து வேலையெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 7 மாதம் இருப்போம்ல, சரி ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து திரும்ப இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போக ஆரம்பித்தேன். ஆனால் என்ன அதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஐடியில் வேலைக்கு வந்தாச்சு. ஐடியிலே அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஐடியில் இருந்தாலும் அப்போ கொஞ்சம் தமிழில் ஏதாவது பண்ணலாங்கிற 2009, 8, 9 அந்த டைமில் தான் இப்போ இந்த பிளாக்லாம் சொல்கிறாங்கல்ல, தமிழ் பிளாக்ஸ். அப்போ தமிழ் மனம்லாம் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எழுதியிருப்பீங்க. அப்போ நெல்லை நண்பன் .blogspot.com அப்படின்னு சொல்லி நெல்லை நண்பன் .comனு ஒரு வலைதளம் ஆரம்பிச்சு, ஒரு பிளாக் ஆரம்பிச்சு, அதில் நிறையா தமிழ்லாம் எழுத ஆரம்பித்தேன். அந்த இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல அந்த கிரியேட்டிவாக இருக்க இன்ட்ரெஸ்ட்டை எங்கேயாவது கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நிறையா பண்ணிட்டு இருக்கையில ஆனந்த விகடனில் என் விகடன் ஒரு சப்ளிமெண்ட் இருந்துச்சு. அதாவது ஆனந்த விகடன் கூட ஊர் சைட்லாம் வரும், அதாவது ஒரு ஊருக்கு அது சப்ளிமெண்ட். அதில் என்னோட நெல்லை நண்பனை ஃபீச்சர் பண்ணி 2 பக்கத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இருக்கு, அது இமேஜ்லாம் கூட இருக்கு, நான் தரேன் உங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேர் வந்து ஒரு பிரிண்ட்லலாம் நம்ம பார்க்குறோம், ராம்குமார் ஒருத்தர் எல்லாம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிளாக்ல இருந்து ஃபியூ ரெஃபரன்சஸ் எடுத்து ஒரு 2 பேஜ் ஆர்டிகிள் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த வலைப்பாதை எப்பயும் இருக்கு. அப்போ என் ட்வீட்லாம் 1-2 வரும். அப்போ கொஞ்சம் பொலிட்டிக்கலாலாம் எழுதிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் 1-2 ஆனந்த விகடன்லாம் வந்த இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஒரு 2012-13 வரைக்கும் எல்லாம்
பண்ணிட்டு இருந்தேன். நிறைய சினிமா ரிவ்யூஸ் எழுதுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஐடில ஒரு சைடு வேலை அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த வேலையோட இது ஒரு இன்ட்ரெஸ்டா அதை பார்ட் டைமாவும் இதை ஃபுல் டைமாவும் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் போன கம்பெனிஸ் எல்லாமே வேலை ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னான கம்பெனிஸ் தான். நான் மாறிக்கிட்டே இருப்பேன். சென்னையில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், பெங்களூர் போனேன், யூஎஸ் போனேன், பாம்பே போனேன், அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தேன். பட் சைடில் இந்த இன்ட்ரெஸ்ட்டில் எழுதுகிற வேலை அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் 2013 கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி மல்டிபிள் விஷயங்கள் ஹேண்டில் பண்ணல, இது இன்ட்ரெஸ்ட் திரும்ப விட்டு போயிடுச்சு. அப்படியே அந்த எழுதுறது அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஐடி வேலையில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் சில ஒரு ஆன்சைட் போக வேண்டியது போல அது மாதிரி சில பர்சனலாக சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்புறம் இங்கே தான் இருந்தேன். அப்புறம் இருந்த ஆஃபீஸில் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடை பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. நான் கடைசியாக ஃபோர்ட் மோட்டர் கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன். இந்த ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஐ மீன் ரிட்டையர் ஆகுறது இந்த சென்ஸ் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபோர்ட் மோட்டர் கம்பெனியில் அந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ன்ற குரூப் வந்து ஒரு நல்ல குரூப். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி அப்போ அங்கே திரும்ப போயில சரி நம்ம இவ்வளோ எழுதியெல்லாம் வச்சிருக்கோம், அதை சும்மா போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் ஆரம்பிச்ச இன்ட்ரெஸ்ட்டு. அது ஒரு 5-6 வருஷம் ஆஃபீஸ்க்குள்ளேயே நிறைய பண்ணி அதில் வந்து உங்களுக்கு கான்டெஸ்ட்லாம் நடக்கும் அங்கேயும். அதாவது நீங்கள் உங்கள் கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி 4-5 கம்பெனி கூட போய் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அது மாதிரி ஒரு லெவலாக போய் அதில் ஹியூமர் ஸ்பீச் கான்டெஸ்ட். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்பீட்டரு, தமிழில் பண்ண முடியாது. பட் இங்கிலீஷில் தான் அந்த ஹியூமர் ஸ்பீச் கான்டெஸ்ட் நடக்கும். அதிலெல்லாம் வின் பண்ணி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கையில ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், கார்த்திக்னு. அவர் வந்து நல்லா தான் காமெடியாக பேசுறியா, நீ ஆஃபீஸ்க்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க, குண்டு சட்டிலேயே என் குதிரை ஓட்டிகிட்டு இருக்க, வெளியே ஏதாவது போய் ட்ரை பண்ணு அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் வெளியே போய் ட்ரை பண்ணலான்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக செட் ஆகலை. அங்கே இருந்த சூழ்நிலைகளுக்கும் நம்மளுக்கும், நம்ம டைப் ஆஃப் காமெடிக்கும் அவங்க டைப் ஆஃப் காமெடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பிடிச்சி அந்த நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கொரோனா வந்துருச்சு 2020. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், டைமும் நிறைய இருக்குது, அதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் ஆன்லைனில் சின்ன சின்னதாக வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வில்லியம்ஸ், அவரும் ஒரு ஸ்டாண்டப் கமெடியன், கோயம்புத்தூரில் இருக்க ரைட்டர், ஸ்டாண்டப் கமெடியன். அவரும் நானும் சேர்ந்து நான் இங்கேருந்து எடுத்து அனுப்புவேன், அவர் அங்கேருந்து எடுத்து அதை எடிட் பண்ணி மெர்ச் பண்ணி அப்படி சும்மா ஸ்கெட்ச் வீடியோஸ்லாம் போடுவோம். அதில் நான் ஒரு வீடியோ போட்டேன். அப்போ என்னன்னா ஹோட்டல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ்லாம் என்ன பண்ணன்னு தெரியாமல் பெட்ரோல் பங்க் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ ஒரு பெட்ரோல் பங்கை போய் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணானா எப்படி இருக்கும், இந்த பெட்ரோல் வந்து சூப்பராக இருக்குது, மனமாக இருக்குது, இது நாங்கள் வீட்டிலேயே தயாரித்து தர பெட்ரோல், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல, மசாலா பெட்ரோல் டீசல்லாம் வீட்டிலேயே தயாரிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டோம். அதில் நான் திருநெல்வேலி அண்ணாச்சியா அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் எல்லாம், ஏன்னா ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டல் ஓனர் இன்டர்வியூ எடுப்பாங்க, அண்ணாச்சியா அந்த ஓனர் கேரக்டர் அண்ணாச்சியா பண்ணேன். அது வந்து நிறைய பேர் ரொம்ப நல்லா பேசுறீங்க, அந்த ஸ்லாங் ரொம்ப நல்லா செட் ஆகுது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் சரி அப்போ ஐடி தான் நம்ம ஃபோர்ட்டு. அப்போ ஐடியில் இந்த மாதிரி ஒரு திருநெல்வேலியில் மளிகை கடை வச்சிருக்க அண்ணாச்சி மேனேஜராக வந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். அது நிறைய மீம் பேஜஸ்லாம் ஷேர் பண்ணி நல்ல வைரலாக போச்சு. சரி அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி ஜானரில் அதை ஃபிட் பண்ணி அப்படி தான் அந்த சைடு போனது. அதே அப்போ அந்த 2021 ஓப்பன் பண்ணப்போ அந்த ஏஎம் ஸ்டாண்டப் தமாஷான்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணாங்க. அதில் ஒரு 5 வீடியோ எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் சின்ன சின்னதாக என்னோட யூடியூப்ல போட்டிருந்ததை பார்த்துட்டு அது ஸ்டாண்டப் லைவாக மக்கள் முன்னாடி பேசி பெர்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ போடுறது. அதில் ஒரு 2 வீடியோ, அதில் லைஃப் ஆஃப் அன் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் பரிதாபங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணேன். அதுவும் நல்ல வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் ஒரு பிட்டு, அதாவது ஜூமில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். வேலையிலேருந்து கல்யாணத்துலேருந்து ஃபியூனரெல்லாம் நான் ஜூமில் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரெண்டோட அப்பா தவறிட்டாரு, அது வேற எல்லாரும் வரணும்னா ஜூமில் தான் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் ஜூமில் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணால் எப்படி இருக்கும்னு நான் பேசினேன். ஒரே ஒரு நிமிஷம் பிட்டு வந்து வாட்ஸ்அப்பில் பயங்கர வைரல். அதான் நான் கல்யாணம் அட்டன் பண்ணேன், அவங்க வந்து ஜிபே QR கோட் அனுப்பிச்சாங்க, நான் பே பண்ணேன், அவங்க சாப்பாடு வீட்டுக்கே டெலிவர் பண்ணிட்டாங்க, அந்த இஃப் கண்டிஷன்லாம் போட்டு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. அது வாட்ஸ்அப்பில் பயங்கர வைரல். இது போயிட்டு இருக்கையில அப்போ வந்து ஒரு நீயா நான் கூப்பிட்டாங்க, ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் வர்சஸ் பட்டிமன்றம் ஸ்பீக்கர்ஸ்ன்ட்டு விஜய் டிவியில். அங்கே போயிட்டு அங்கேயும் ஐடியில் ஒரு சிக் லீவ் எடுத்தா எப்படி லீவ் மெயில் போடுவான்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன். நான் ஒருத்தன் சிக் லீவ் எடுத்தான் என் டீமில், அவன் மெயில் போடல, ஹலோ ராம் ஐம் சிக் அண்ட் அவுட் ஆஃப் ஆஃபீஸ், அதோட நிறுத்திருக்கலாம், 7 times ஃப்ரம் மார்னிங் அதோட நிறுத்திருக்கலாம், சாலிட் லிக்விட் இப்படிலாம் போகுது அப்படின்னு அதோட நிறுத்திருக்கலாம், அட்டாச் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ. அதுவும் பயங்கர வைரல். ஓவர் நைட்டு ஒரு 5 million 6 million வியூஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சேர்த்து. ஸோ இந்த வைராலிட்டிலாம் கிடைக்க அப்படியே கொஞ்சம் வேலையை விட்டுட்டு இந்த சைடு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் வாண்ட்டும் இருந்துச்சு. நிறைய கார்பரேட்ஸ்லாம் கூப்பிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மக்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஷோக்கு வரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அந்த சமிக்கைகள்லாம் தெரிஞ்ச உடனே அதில் இருந்து அப்படியே இந்த சைடு வந்து அதான் IT to இந்த ஜேர்னி அப்படியே போயிட்டு இருக்கு. நான் அந்த வீடியோ பார்த்துருக்கேன், அந்த அட்டாச்சு பார்த்துருக்கேன்.
எனக்கு அப்பயே என்ன தோணுச்சுன்னா, ஐடில இருந்துகிட்டு ஐடியை கலாய்ச்சது, அது இப்ப ஹெச்ஆர் எல்லாம் கலாய்க்கிறாங்க, என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். அதான் கேட்கணும் நினைச்சேன். ஆனா நான் வேலை பார்த்த கம்பெனி வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடான கம்பெனி. அவங்க இதையும் அதையெல்லாம் போட்டு வலிக்கலையே உள்ளுக்குள்ளேயே சொல்லிட்டு வெளியில வந்து நல்லா பண்றப்ப நல்லா இருக்கு சொல்லிடுவாங்க, நல்லாவே இரு மாதிரி சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். இல்ல அது ஓகே தான், அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் எல்லாம் இருக்குல்ல கல்ச்சர்ல. ரொம்ப அது ஆளை பொறுத்து தாங்க, எல்லாமே ஒரு தனி ஆளை பொறுத்து தான். இப்ப நீங்க அதை அஃபென்ஸா எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க எடுத்துக்கிறீங்க, இல்ல நீங்க அதை ஜாலியா எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. அதனால நான் வேலை பார்த்த ஆஃபீஸ்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமா ஆகல. ஓவராலா பெரிய ஒரு அனுபவம் சொல்றீங்களே ஐடிலேயே. 18 வருஷம், 2006ல இருந்து 2022-23 வரைக்கும் 17 வருஷம். இப்படி ஒரு ஃபீல்டுல இருந்துட்டு, அதாவது ஐடி ஃபீல்ட்னா எப்படி இருக்குங்கிறது தெரியும், ஒரு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்திருப்பீங்க, வீட்டுல குடும்பமும் அதை வந்து பழகி இருப்பாங்க. அப்படி இருக்கிற திடீர்னு வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு போகல, வீட்டுல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஏன்பா இது அப்படின்ட்டு ஒரு பயம் என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருந்திருக்குங்களா? அது ஓகே, என் ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நான் அந்த 2 வருஷம் அந்த ஆன்லைன்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், ஸ்டாண்டப் எழுதிட்டு இருக்கேன். இந்த கொரோனா பீரியட்ல கூடயே தானே இருக்காங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அது வியூஸ் போல டென்ஷன் ஆகுறது, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஆஃபீஸ்லயும் அப்போ நிறைய நான் அந்த கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அது வந்து அப்போதான் அந்த கொரோனால தான் பயங்கர பூம் ஆச்சு. எல்லாம் அந்த கொலாபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். எப்படி ஒர்க் ஃப்ரம் அந்த சிஸ்டம் பார்த்துருந்தாங்கன்னா அங்கேயும் பயங்கர ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ரெண்டையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ண முடியாம கொஞ்சம் தட்டி தடுமாறி இது பண்ணி இருக்கல, ஒய்ஃப் தான் சொன்னா உனக்கு ஏதாவது ஒண்ணு பாரு, இதர் ஐடி வேலையை பாரு, அப்படி இல்லைன்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு 2 வருஷம் பிரேக் எடுத்துட்டு இதை பாரு, நான் பாக்குறேன். நான் என் ஒய்ஃப் ஐடியில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஃபேமிலி சர்வே பண்றது, படிப்பு, குழந்தையோட படிப்பு எல்லாம் நான் பாக்குறேன், வீட்டெல்லாம் நான் பாக்குறேன், நீ ட்ரை பண்ணு. 2 வருஷம் செட் ஆகலன்னா ஐடியில வேலைக்கு போய்க்கலாம். அதுதான் நாங்க எடுத்த டிசிஷன். 2022 ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் இதுதான் நாங்க எடுத்த டிசிஷன். எனக்கு ஐடியில வந்து நல்ல நம்பிக்கை உண்டுங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல 17 வருஷம் மல்டிபிள் கம்பெனிஸ், எல்லா சைடும், டெவலப்மெண்ட்ல இருந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த பிசினஸ் இருந்து, அதாவது அப்பப்போ அந்த 2-3 வருஷத்துல எது வருதோ புதுசா அதுக்குள்ள எப்படியாவது போயிடுவேன். அதனால நல்ல வெர்சடைலான ஒரு ஐடி ப்ரொஃபைல் என்னோடது. அதனால நான் நிறைய இன்டர்வியூஸ்லேயே சொன்னதுதான், நான் ஸ்டாண்டப் காமெடி ஐடியை விட்டு ஃபுல் டைமா வந்தது என் ஸ்டாண்டப் காமெடி மேல நம்பிக்கையை விட என் ஐடி வாழ்க்கை, ஐடி ஸ்கில்ஸ் மேல இருக்க நம்பிக்கையால தான். ஏன்னா அங்க நல்ல ப்ரொஃபைல், இன்னைக்கு போனாலும் எங்கேயும் ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால அது ஒரு சைடு. அதனால ஒரு 2 வருஷம் பிரேக் எடுப்போம். அதுக்கு கொஞ்சம் செட் ரைட்லாம் பண்ணிக்கிட்டோம். ஒரு 2 வருஷம் ஓகே, அவங்களுக்கு சம்பளம் வரும். அப்படி இல்லைனா கூட ஒரு 6 மாசம் to 1 வருஷம் எப்படியாவது சர்வே ஆகிற அளவுக்கு ஏதாவது வீட்டில் பேங்க்ல கொஞ்சம் எல்லாம் சேஃப் கார்ட்லாம் பண்ணிட்டு, எல்லாம் சில டக்குன்னு எடுக்க முடியாதுல்ல எல்லாரும் மாதிரியும். இப்போ உங்க அம்மா அப்பாட்ட வந்து ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா காசு இருக்குன்னா நீங்க நினைச்ச உடனே எல்லாம் ஜம்ப் பண்ணி குதிச்சு நீந்தெல்லாம் எல்லாம் பண்ணலாம். பட் நம்மளுக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கு, குழந்தையோட படிப்பு இருக்கு, மாசம் ஜாமான் வாங்கணும், வீட்டு இஎம்ஐ இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சர்வே பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணோம் கொஞ்சம். ஏன்னா கொரோனால கொஞ்சம் நிறைய செலவழிக்கல, இல்ல வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி நம்ம வாழ்ந்தோம். ரொம்ப நீங்க செலவழிக்கணும்னு நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த காசுலாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஓகே, இப்படி இல்லைன்னா கூட மாசம் மாசம் இப்படி ஒரு அமௌண்ட் நமக்கு வரும், இதை வச்சு நம்ம ஒரு வருஷம் எப்படியும் ஓட்டலாம். ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு இங்க ரொம்ப செட் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம். பட் அந்த டைம்லயே எனக்கு வந்து கொஞ்சம் கார்பரேட் ஷோஸ்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கார்பரேட் ஷோஸ்னா அந்த கம்பெனிஸ்ல கூப்பிட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்கல்ல, அதெல்லாம் நான் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கே கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இங்கே ஏதோ ஒன்று ஒரு ரெவன்யூ பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஸ்கோப் தெரிஞ்சது, ஒரு தூரத்துலயாவது ஒரு ஏதோ வெளிச்சம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. அதனால தான் இங்கே வந்தோம். பட் நத்திங் டு ரெக்ரெட், நத்திங் டு வரி, எல்லாம் லைஃப் இஸ் கோயிங் குட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்க்குற வரைக்கும் இப்போ நீங்கள் இன்னும் வைரல் ஆகிட்டு தான் இருக்கீங்க தொடர்ந்து. இருந்தாலும் அந்த முதல் புள்ளின்னு இருக்குல்ல, முதல்ல எடுத்து வச்சுட்டீங்க. அப்படி ஒரு பேக்கப் பண்ணாலுமே, ஒரு நல்ல வேலை இருந்தாலுமே எடுத்தோடனே அந்த வெற்றிங்கிறது வந்து கிடைச்சிருக்காது. ஆரம்பத்தில் ஏதாவது இடர்பாடுகள் வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மேஜர் எரர் பண்ணியிருக்கலாம், ஐயோ இதை நம்ம எப்படி வேற மாதிரி பேசியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட் ஏதாவது இருந்துச்சா? ரொம்ப ஒரு அப்டேக்கிள்ஸான மொமெண்ட்டுகள் ஏதாவது இருந்ததா அந்த டைம்? இந்த ஸ்டாண்டப் காமெடின்றது இதர் எல்லா மீடியா சினிமா ப்ரொஃபஷன் மாதிரி தாங்க. இதில் இப்பயுமே எல்லா மாதமும் வந்து உங்களுக்கு பயங்கரமாக போயிடுன்றது கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூவும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷோஸும் சரி. ஒரு 4 ஷோ நல்லா போனால் ஒரு ஷோ நல்லா போகாது. ஒரு 2 மாதம் உங்களுக்கு நிறைய ஷோஸ் வந்துச்சுன்னா 1 மாதம் 1.5 மாதம் ஒன்றுமே கூட இருக்காது. பட் அது சீசனல் தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது அந்த லேர்னிங்லாம் வர்றது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா விட்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் மாதம் பார்த்தா பயங்கர ஷோஸ்
மாசம் இருந்துச்சு, அவ்வளவுதான். பயங்கரமா பிடிச்சிட்டோம். அடுத்த 2 மாசம் ஒரு புக்கிங்கும் இல்ல, ஒரு ஷோவும் இல்ல, ரொம்ப எதுவும் இல்ல. நம்மளே புக் மை ஷோல போட்டு பண்றோம்ல இந்த ஷோஸ்லாம், இது வந்து செலவு தான் எங்களுக்கு. இதுல வந்து பெருசா அவங்க என்னதான் டிக்கெட்லாம் நீங்க எடுத்து வந்தாலும் வென்யூ காஸ்ட், லைட்டிங், இது அது அதுலயே நம்மளுக்கு வந்து மேஜரா போயிடும். ஸோ அங்க வந்து மார்க்கெட்டிங் இந்த புக் மை ஷோல பண்ண, இந்த சேல்ஸ்ன்றது நம்மளுக்கு இந்த கம்பெனிஸ் பிரைவேட் ஈவெண்ட்ஸ் பண்றது, அது 2-3 மாசம் ஒண்ணுமே இல்லை. அப்போ கொஞ்சம் பதட்டமாச்சு என்னடா அதுன்ட்டு. பட் அப்புறம் அது பார்த்தா 4வது மாசம் அந்த 2 மாசத்துக்கு சேர்த்து ஒரு 2-3 ஷோவா வந்துடும் உங்களுக்கு, புரியுதா? ஸோ அதனால அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ கொஞ்சம் பயங்கள்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசமே கொஞ்சம் என்னடா இது, திரும்ப போயிடுவோமா, திரும்ப பண்ணிடுவோமா, அந்த 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 திரும்ப அந்த அந்த பதட்டங்கள் இருந்துச்சு. பட் அது பழக பழக தெரிஞ்சு இந்த ஏரியாவையும் புரிஞ்சுக்கவும் கொஞ்சம் டைம் ஆச்சு. ப்ளஸ் நான் ரொம்பவே ஐடியாவே போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அதுக்குன்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வர்றது தெரிஞ்சுது. இதுக்கு மேலே நீ பிரேக் பண்ணி போனா காமனாக சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அது என்னோட சேனல்லே போட்டேன். அது 2022 கடைசி டிசம்பர் மாதம் போட்டேன். அது வந்து என்னன்னா, ஒரு சின்ன பையன் இன்ஸ்டாகிராமில் ஒரு 6வது படிக்கிற பையன்ட்டா, 6வது படிக்கிறானே தெரியாம ரொம்ப நாளா பேசிட்டு இருந்த ஒரு கதை. அது வந்து ஐடியை விட்டு வெளியே கொண்டு போச்சு. அதுல நிறைய கொஞ்சம் ஃபேன்ஸ் ரைவல்ரி, கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் டச் பண்ணி பேசினது, அது கொஞ்சம் வெளியே அதெல்லாம் ஒரு லேர்னிங் ஆக்சுவலா. பட் அது வரைக்கும் ஐடிக்குள்ளேயே போட்டு முட்டி மோதி ஐடி சிக் லீவ், HR பாலிசி, கோ கிரீன் இப்படியே போட்டு அது அந்த அண்ணாச்சி கேரக்டருக்கு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாச்சு. அதனால அது ஐடிக்காரங்க வந்துட்டாங்க, ஒரு நம்மளை பார்த்து இவ்வளவு பேர் நம்மளுக்கு ஃபாலோயிங் வந்துட்டாங்க, அவங்கள என்கேஜ் பண்றதுக்கு அதை வச்சுக்கிட்டோம். பட் ஸ்டாண்டப்ல எல்லாத்தையுமே டச் பண்ணி பேசலாம் அப்படின்றது மாதிரி அதுக்கப்புறம் அந்த லேர்னிங்லாம் வர டைம் ஆச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். அப்டக்கிள், தடைக்கல் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல, பாடங்கள் தான் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, ஓகே. இப்படி நீ சொன்னீங்கல்ல அந்த ஒரு குட்டி பையன், அந்த இது பயங்கர காமெடியா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான அட்வைஸுகள், மொமெண்ட்டுகள் இதெல்லாம் வரும். அதே போல இது ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு கோச்சுக்கிறாங்களா, இல்ல வந்து சண்டைக்கு வர்ற இப்ப அஜித் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பத்தி பேசல, ஆமா சண்டைக்கெல்லாம் வருவாங்கல்ல, அந்த மொமெண்ட்டுகள்லாம் வரதான் செஞ்சாங்க. நான் வந்து அந்த வீடியோலயே ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா அது எல்லாமே ட்விஸ்ட் பண்றது தாங்க. ஆனா வந்து அதுலயே வந்து கமலஹாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன், விக்ரம் படம் பார்த்து நிறைய 2K கிட்ஸ் எல்லாம் கமல் ஃபேன் ஆகி ரொம்ப அலும்பு கூட்டுறாங்கன்னு சொன்னேன். இது கரெக்ட் தான். ஏன்னா விக்ரம் படம் பார்த்து நிறைய 2K கிட்ஸ் எல்லாம் கமல் ஃபேன் ஆனாங்க. ஆனா இது எப்ப பிரச்சனைனா, ஒரு ரஜினி ஃபேன் எடுத்து இதை ட்விட்டர்ல போட்டு கமலை ட்ரோல் பண்ணி விட்டாங்க, நம்மள அந்த அணியில சேர்த்துருவாங்க சம்பந்தம் இல்லாம, புரியுதா? சோ அப்படிதான். அதாவது பாரு உன்னை அடிச்சிட்டான்டா அப்படின்னு இவனை ட்ரிகர் பண்ணி விட்டா, அவன் வந்து யார் அடிக்கிறேன்னு தெரியாம நம்மள போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் தேவை, பீஸ் மாட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதான் அந்த வீக்கெண்ட் பஞ்சாயத்துமாங்க. இந்த வீக்கெண்டுக்கு ஒண்ணு சிக்கிருக்கடா வச்சு செய்வோம். அதெல்லாம் செய்யறதுலாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வரதான் செய்யும், நிறைய பேர் நெகட்டிவா பேசதான் செய்வாங்க. பட் அதை கரெக்டா என்ஜாய் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வராங்கல்ல, நம்மளுக்கு அவங்க தானே முக்கியம். இவங்களே நம்ம யோசிச்சுட்டு இருந்தா முடியாதுல்ல. அது பிளஸ் காமெடி இஸ் அபவுட் ரிலேட்டபிலிட்டி. இப்போ நான் ஐடி பத்தி போடுறேன்னா அது ஐடிக்கு தான் புரியும்னா அது ஐடிக்கு தான் புரியும். சில பேருக்கு கொஞ்சம் ஜனரஞ்சகமா எடுத்துக்கிறவங்க எடுத்துப்பாங்க. அதை தாண்டி நமக்கு புரியலன்னு விட்டு போக மாட்டாங்க. டே இதெல்லாம் ஒரு ஜோக்காடா, இதுக்கெல்லாம் சிரிப்பே வராதுடா, இதுக்கெல்லாம் என்னடா போடுற அப்படின்னு வரவங்க வருவாங்க. ஆனா பட் அது நமக்கு தெரியும் அவனுக்கு அது புரியல பாவம் அப்படின்றது. ஸோ அந்த மெச்சூரிட்டி நமக்கு வேணும், அந்த திக் ஸ்கின் நமக்கு வேணும். ஆக்சுவலா நம்ம ஒரு கமெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஐயோ அப்படின்னு பதட்டப்பட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய வந்துருக்கு. நிறைய தமிழ்ல நான் இப்போ எங்க ஃபார்மேட்டே இது தங்கிலீஷ் தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொலோக்கியலா இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசணும்னா அப்படிதான். நீ தனித்தமிழ்ல ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு தனித்தமிழ்ல நிறைய விஷயங்களை அப்படி காமெடியா நம்ம எடுத்துட்டு போக முடியாதுல்ல. நீங்க ஏதாவது ஒரு இலக்கியத்தை பத்தி பேசுறீங்க, இல்லை ஒரு பட்டிமன்றம் பேசுறீங்க, ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா நீங்க தனித்தமிழ்ல 100% நீங்க பேசலாம். பட் நான் ஒரு ஐடியை பத்தி பேசல, ஹெச்ஆர் தான் சொல்லணும். ஒரு மனிதநிலை மேலாளர் இருந்தாருன்னு சொன்னா அது எப்படி ஜோக்கா ஒர்க் ஆகும்? ஒரு மனிதநிலை மேலாளர் ஃபன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை உங்களை வந்து அப்படின்னு எப்படி ஒர்க் ஆகும்? சில டேர்ம்ஸ் ஐடியில சிக்லீவ் தான் சொல்லணும், அது வேற வழி இல்லை. அதனால அதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வரும் ஆக்சுவலா. பட் இப்போ வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே அஃபென்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துதாங்க இருப்பாங்க 100%. அது பாவம், அது அவங்களோட நிலைப்பாடுன்னு நினைச்சு நம்ம விட்டுட்டு போக வேண்டியதான். உள்ளுக்குள்ள அது வருத்தம்லாம் இருக்காதா? இல்ல, ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதல்ல திடீர்னு ஒரு வீடியோ வைரலா போது காலையில எழுந்திரிச்சு பார்த்தா இவ்வளவு கெட்ட வார்த்தையும் வாழ்க்கையிலே நான் வாசிச்சது இல்லடான்னு நீ கமெண்ட் செக்ஷன்ல வாசிக்கல, ஒரு பதட்டமும் பயமும் இருக்கும்ல. அதேதான் எப்படி வந்து இதெல்லாம் இந்த சைடு ஒரு லேர்னிங், அதே மாதிரி இதுவும் ஒரு இம்யூனிட்டி தான். ஒரு வேக்சின் இன்ஜெக்ஷன் மாதிரி தான் போட்டு அது இம்யூனிட்டி வாசிச்சு தான் நம்ம இம்யூனிட்டி எடுத்துக்கிறது தான். ஏன்னா எப்படிலாம் திட்டுவாங்க தெரியுமா? எவ்வளவுதான் திடீர்னு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரையும் எடுத்து வச்சு திட்டுவாங்க. அதெல்லாம் டிஎம்ல அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவன்கிட்ட இருக்கு கமெண்ட்
செக்ஷன் அவன் அப்படிதான் போடுவான். அந்த திக் ஸ்கின் இல்லைன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் இப்போது அதை இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம். இப்போது நம்ம நார்மலாக நானும் நீங்களோ இப்போ ரோட்டில் போகிற யாரையோ பிடிச்சி கெட்ட வார்த்தையில் திட்ட மாட்டோம்ல, அதே மாதிரி தானே சோஷியல் மீடியாலையும் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அப்போ அவன் பாவம் அவனுக்கு என்ன மென்டல் ஸ்டேட்டில் இருக்கோ, அவனுக்கு வீட்டில் என்ன பிரச்சனையோ, அவனுக்கு ஆஃபீஸில் என்ன பிரச்சனையோ, அவன் மேனேஜரை திட்ட வேண்டியதை வந்து என்னைய திட்டுவான். இந்த மேனேஜர் நாங்களே இப்படி தானே, நீங்களாம் இப்படி தாண்டா, நீ அவன் மேனேஜர் அப்ரைசல் கொடுக்கலாம், நம்ம வீடியோவில் வந்து அந்த கோவத்தை காட்டுவான். அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு லைக் தான், இப்போ வச்சுக்க அப்படின்னு போட்டு போகிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். அது ஆர்கானிக்காக அப்படி வந்துடும். நீங்கள் அந்த இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா அது வந்துடும் ஆக்சுவலாக. இப்போ இந்த இதுக்கு வந்த பிறகு எத்தனை ஷோஸ் வந்து பண்ணியிருப்பீங்க நீங்கள்? இல்லை அப்படி கணக்கெலாம் வச்சுக்கலாங்க, நிறையா ஷோஸ் பண்ணியாச்சுங்க. ஷோ வந்து மாதம் இந்த புக் மை ஷோவில் போட்டு பப்ளிக்காக பண்ணுற ஷோஸ் ரெகுலராக பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டே இருக்கேன், நீங்கள் கூட போட்டீங்க. இந்தியாவில் எப்போ தாங்க இருப்பீங்க, உலகம் ஃபுல்லாக பறந்துட்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ இந்த ஸ்பெஷலுக்காக கொஞ்சம் எல்லா ஊர்கள்லையும் போய் பண்ண ஆரம்பிச்சு இந்த ஆல் டேப்ன்ற ஸ்பெஷல் வந்து இப்போ ஒரு 25 ஷோ பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ராம்குமார் லைவ்ன்ட்டு அதில் தான் அந்த 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 சின்ன பையன் வீடியோ அந்த கண்டென்ட்லாம் பண்ண ஷோ, அது ஒரு 15-20 வாட்டி பண்ணேன். அதுக்கு நடுவில் இந்த அண்ணாச்சி வீடியோ நல்லா போகுது அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணி ராம்குமார் பாதி அண்ணாச்சி மீதி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணேன். அதில் வந்து பாதி ராம்குமாரை வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவேன், மீதி அந்த அண்ணாச்சி கேரக்டராக வேஷ்டி கட்டி திருநார் பூச்சிட்டு அந்த ஸ்டேஜ் வரும். அதே அந்த பைனாப்பிள் லேப்டாப் வச்சு ஸ்டேஜில் பவர் பாயிண்ட் இருக்கும், இன்னொருத்தரோட சேர்ந்து ஒரு நாடகம் மாதிரி, ஒரு ஃப்ரெஷர் பையனை கலாய்க்கிற மாதிரி ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து அதுவும் பண்ணோம். அது ஒரு 20 ஷோ கிட்ட பண்ணோம். ராஜா அண்ணாமணி மன்றம்லாம் பண்ணோம். ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கேன். இது இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் ஈவெண்ட்ஸு, அது வந்து ரெகுலராக அதுவும் மாதத்துக்கு ஒரு 2-3 ஷோஸ், சில மாதங்கள் இருக்கும், சில மாதங்கள் இருக்காது. அதனால இத்தனை ஷோ தான் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறது இல்லை, பட் பண்ணிட்டு தான் இருக்கும், ரெகுலராக போயிட்டே இருக்கு. இந்த உலக அனுபவம் நிறையா போய் ட்ராவல் பண்ணீங்கல்ல, அங்கே எப்படி ரிசீவ் பண்ணாங்க? என்னென்ன மாதிரியான நீங்கள் எதிர்பார்க்காத ஏதாவது கமெண்ட் வந்துச்சா, வித்தியாசமான கமெண்ட்டுகள்? அதாவது இப்போ தான் நான் உலக அனுபவம்னா இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ மீன் இப்போ துபாய் போனோம், சிங்கப்பூர் போனோம், இப்போ அந்த யூரோப் யூகே எல்லாம் போய் அங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஷோஸ் தான் இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ஆஸ்திரேலியா போகிறோம். இந்த ஸ்பெஷலுக்காக தான் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு உடச்சி போயிட்டுருக்கேன். எல்லா ஊர்லேயும் மக்கள் வர்றவங்கலாம் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஷோவில் வந்து என்ன நடக்கும்னா, நம்ம வந்து ஒரு ஜோக்கு ஏதோ ஒன்று சொல்கிறோம், அதில் ஒரு பழைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறோன்னா அவங்க அந்த பழைய ரெஃபரன்ஸை நமக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரவங்களாம் இருக்காங்க. சொல்லுவாங்க, கேட்பேன், ஏங்க எத்தனை தடவை அந்த வீடியோ பார்த்தேன்? அது ஒரு 150 தடவை பார்த்தேங்க. ஏன்னா ஐடியில் சில விஷயங்கள்லாம் அந்த ஸ்க்ரம் மாஸ்டர்னு ஒரு விஷயம்லாம் இருப்பாங்க, அவங்களை கலாய்ச்சி போட்டு ஒரு வீடியோலாம் பயங்கர வைரல். அப்போ அது போட்டால் அந்த ஸ்க்ரம் மாஸ்டரே ஒரு 100 பேர் ஷோக்கு வராங்க, எங்களை நல்லா கலாய்ச்சிங்க தலைவர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால ஹெச்ஆர்ஸ் வராங்க, வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்துட்டு சொல்லு இன்னும் 4 ஜோக்கியா மேலே சொல்லு அப்படின்னு வாங்கிட்டு போறவங்கலாம் இருக்காங்க. அதனால மக்கள் லைவ் ஷோல எதுவுமே இது வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. லைவ் ஷோக்கு வரவங்க யாரும் அஃபண்ட் ஆகுறது இல்லை. அஃபண்ட் ஆகுறது தான் இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல அஃபண்ட் ஆகி அங்கே இது எடுத்துக்கிறவங்கன்னா. மற்றபடி லைவ் ஷோவில் இது வரைக்கும் எல்லா ஊர்லேயும் தமிழில் தானே நம்ம பண்ணுறோம். நம்ம ஒன்றும் அங்கே போயிட்டு ஏதோ யூரோப்பியனுக்கு பண்ணால் நீங்கள் உலக அனுபவம் என்கிட்ட கேட்கலாம். அங்கேயும் வர்றோம், விருதுநகர்ல இருந்து, சிவகாசியில இருந்து, அங்கே போய் அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அங்கே இருக்காங்க. ஒருத்தர் 1.5 மணி நேரம் தமிழில் பேசுறது அவ்வளோ நேரம் கேட்கறதே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அது வந்து அவங்க சொல்றாங்க, இவ்வளோ நேரம் யாரும் தமிழில் பேசியே கேட்டு எவ்வளோ நேரங்க ஆச்சு, அதுவே எங்களுக்கு போதுங்க, ஜோக்கெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. அதனால எல்லா பக்கமும் ரிசீவிங் ஆஃப் த ஷோ வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. விகடன் நேர்களா, விகடன்ல எப்பவும் தாத்தா தானே வருவாரு, இன்னைக்கு என்ன அண்ணாச்சி வந்திருக்காருன்னு பாக்கலாடே. ஆமா, நான் தான் மேனேஜர் என்னாச்சு, விகடன்ல உங்களுக்காண்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகும் வந்தேன். எல்லாம் இந்தியன் 2 படம் பார்த்து எந்த 20 நிமிஷத்தை தூக்க போறானு ஒரு டென்ஷன்ல இருப்பியோ என்னடே. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஓபி அடிச்சு இப்போ அண்ணாச்சியோட இன்டர்வியூ பார்த்து சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்கடே, அதை தவிர வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. என்னடே, டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ன நான் சொல்லுது. கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ள வேணும், கல்யாண சாப்பாட்டிற்கு சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ் தான் வேணும். சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence.